Hello everyone, welcome back to our channel Class 4. வாங்க பேக்வேர்ட் செயின் ஸ்டிச் போடலாம். இந்த கிளாஸ்க்கு நான் ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணக்குள்ளே ஜரி த்ரெட்லேயும் நீங்கள் பேக்வேர்ட் செயின் ஸ்டிச் போட்டுருக்கணும். அப்புறம் சில்க் த்ரெட்லேயும் போட்டிருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுத்திருக்கேன். ப்ரீவியஸ் கிளாஸில் சொன்ன மாதிரி எந்த செயின் ஸ்டிச் நம்ம போட்டாலும் பேக்வேர்டில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரண்ட்டில் போடணும். ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு நம்ம ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு அதோட ஃப்ரண்ட்டில் நம்ம ஒரு லாக் ஸ்டிச் போடணும். லாக் ஸ்டிச் ரொம்ப சின்ன சைஸில் இருக்கணும். அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் பேக்வேர்டில் நம்ம நீடில் திருப்பி மறுபடியும் அதுக்குள்ளேயே இன்னொரு லாக் ஸ்டிச் போடணும். அந்த செயினுக்கு ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்குள்ளாரவே நம்ம ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். மறுபடியும் ஃப்ரண்ட்டில் ஒரு லாங் செயின் ஸ்டிச் மேக் பண்ணணும். அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் நம்ம நீடில் பொசிஷனை சேஞ்ச் பண்ணி திருப்பி ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக போட்ட செயினுக்குள்ளவே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். வீடியோ பார்த்தாலுமே உங்களுக்கு கிளியராக புரியும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பேக்வேர்ட் செயின் ஸ்டிச் நீங்கள் சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணக்குள்ள எப்பவுமே டபுள் ஸ்டாண்டர்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் சென்ட் பண்ணுற இமேஜஸ்லாம் ஹோம்ஒர்க் இமேஜஸ்லாம் பார்க்கக்குள்ள அது சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டபுள் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுங்கள். டபுள் ஸ்டாண்டர்ட் நான் ஷார்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் டபுள் ஸ்டாண்டர்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சில்க் த்ரெட்டில் எனக்கு இதே ஸ்டிச் போட்டு சென்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸோட ஹோம்ஒர்க் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி பேக்வேர்ட் செயின் ஸ்டிச் நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் போட்டிருக்கணும், சரி த்ரெட்லையுமே போட்டிருக்கணும். போட்டு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அட்டெண்டன்ஸில் ப்ரெசென்ட் போட முடியும். போட்டுட்டு உங்களுக்கு எதனா டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் என்கிட்ட கேட்கலாம். இல்லைனா கமெண்ட் செக்ஷன்லேயுமே நீங்கள் கேட்கலாம். இன்னும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன லைக் போட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு என்ன மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.